شكل كيرواني. أبو الحسن بن شكل القيرواني مدينة مسيلة بركرانا معروفة بمحمدية بن ஜுதைர் முகமதியான அறியப்பட்ட மஸ்லிம்ல உள்ள பிறக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ரூபி. அவங்க மவாலி அஸ்துடைய ஆட்சியாளர் சம்திங் ஒரு இதுல இருந்து உள்ளவங்க. மவாலினா பொறுப்பாளர்கள் அல்லது கீழே வர்றாங்க வச்சுக்கோங்க. يحترم بالصياغة فعلمه صنعاء. صياغتنا صحيح போட்டுருந்துச்சு சொல்லி. ஸோ அந்த இதுல இருந்தாங்க. أحس غلامي بنزهتي من أحس الغلام بنزهتي فيه إلى العربي. ஸோ அரபில் பக்கம் என்ன சொல்றது, நசரத்னா ஒரு ஈகோ ஒரு பிடிப்பு இருக்கிறத இது பண்ணாங்க. ஒரு அகலப்பி ஒன்பது சேர்த்து இலக்கிறவன் அவருக்கு 16 வயது தூக்கிறவனுக்கு வந்தாங்க 406ல. ஆஷா மூலம் வகையாத்து தூக்கிறவன் ஒரு அதிகமான வாழ்க்கை அதிகமான தூக்கிறவனை தான் கழிந்தது. وكان ذكران في ذلك الوقت عاصمة الدولة بني زيريس சம்ஹாஜி அப்படிங்கிற ஊருக்கு கீரவான் வந்து ஆசிமான கேபிட்டலா இருந்தது அப்போ அந்த டைம்ல. அப்புறம் அஹத இன்ஹாலுமின் ஹலகாத்து ஷெரியூஃபுல் கீரவான். ஸோ அவங்க முன்னாடி படிச்சு நினைக்கிறேன். கீரவானுடைய சொல்றது ஷேக்மார்கள் ஒரு மக்கள் அவங்களுடைய ஹல்காக்கு போனாங்க, அப்போ கூட்டிட்டு போனாங்கன்னு தோணுச்சு இல்லையா. ஒரு எக்டரத்துக்கு லோதபாய் ஒரு ஷுவரா. ஸோ நிறைய உலமாக்கள் ஒரு ஷுவராக்கள் கூட கலப்பாங்க. வகத மரக்கத்து சாரியா தப்பு பத்தகா இஷ்டக விதூரத்தில் காத்து வஹுஸ்னு கரிஹா. ஸோ அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த கவிதையோட இதை வாங்கிக்கிட்டாங்க, படிச்சுக்கிட்டாங்கன்னு வருது. உக்கான ஷாயிரன் லாசிமன் பிலாத்தின் மொய்ஸ் இப்னு பாரிஸோடைய சொல்ற ஷாயிரன் லாசம பலாத் அவருடைய அவை கோட் போயிட்டா இருந்தார். கீரோட ஹாக்கிங் யாரா இருந்தா மொய்ஸ் இப்னு பாரிஸ் இருந்தார். இத்தனை ஹிதமத்தி மொய்ஸ் இப்னு பாரிஸோட ஹிதமத்துல இருந்தா 40 வருஷம் கூட இருந்தாங்க. மாபைன கஸ்ரோ ஹல்காத் في المسجد. மஸ்ஜித்ல அவருக்கு ஒரு கோட்டைக்கு நடுவுல மாபைன கஸ்ருஹு ஹல்காத் மஸ்ஜித் அரஃபா கீரவான். ஸோ இவருக்கும் இவருடைய நடுவுல இருக்கிற கீரவான் அறியப்பட்டதுன்னு இவங்க சொல்றாங்க ஒண்ணு. அப்படி இப்னு ஃபல்தூன் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னே அவர் நிறைய சொல்லுவாரு. ஒரு எழுதிக்கோங்க. என்ன குத்தாபுல் அம்தத்து கிதாப் அல்லது இன்ஃபார்த மிஹாதி இஸ்னா வாதாக அப்பா. இவர் தான் உண்டா அப்படிங்கிற ஒரு புக்கு சொன்னாரு. கிளினிக் தனியா இருந்தது. ஆத்தா ஹக்காவுடைய ஹக்க அவர் கொடுத்துட்டாரு. இல்லாம இவருக்கு முன்னாடி இதுக்கப்புறம் என்ன செய்யல, இது மாதிரி யாரும் ஒரு புக்கு எழுதலை அப்படின்னு சொல்லி இப்னு ஃபல்தூன் சொன்னார். நம்ம தீவான ஷார் ஒன்று இருந்தது. பக்கத மௌலானா فقد مولانا شعر أن أثرنا عليه حتى الآن خطوة صغيرة. அப்புறம் அதனுடைய அதிகமான கவிதைகள் என்ன சொல்றது மிஸ் ஆயிடுச்சு. இந்த மௌலானா ஷார் அக்ஸரமா அசர்னா அலைங்க இந்த வரைக்குமே கூட அதனுடைய இது நமக்கு தெரியல. அப்போ மக்துவாத்தின் சதைரத்தும் ஜாபசு பைத்தைனி சின்ன சின்ன துணுக்கள் இருக்கு. நமக்கு 2 பைத்தோட நம்ம இங்க வந்து முழுசா நமக்கு கிடைக்கும். அதிகமானது மிஸ் ஆயிடுச்சுக்கிறாங்க. அதிகமான இதோ ஒண்ணு ரஹலிலா ஜசீரத்து சகலியா இத்தாலியா வர்த்தகல மதீனா மாரிஸ் இலாமா வாஃபாவும் 6. அப்போ இது இதுல செஞ்சுட்டு போவாருங்க இத்தாலிக்கு. சக்கலியாக்கு போவாரு. அங்க இத்தாலியில மாசில உள்ள தங்குவார். அப்பாத்த வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. ஏன் போவாரு ஞாபகம் இருக்கா? யாரோ இவங்க ஊரை டெஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறம் போவாங்கன்னு வரணும். பாத ஹராபி கீரவன் எது பனு ஹிலால் டைம்ல கீரவன் டெஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் ஓகே சக்கர தேவர் போவார். அப்புறம் ஒரு ஃபேமஸான புக்குகள் உண்டா பத்தி புக்கு பார்த்தோம் இல்லையா. உண்டா மகாசினி ஷாரி ஆதாது 2 ஜுஸ்ல இருக்குது. ஆரஜ கலாயா அதபி ஐசு நக்கதி ஒரு தாரீஃப். ஆல்ஜனா ஆல்ஜனா ட்ரீட்மெண்ட். இப்போ 2 விஷயம் இஷ்யூஸோட 2 விஷயம். அதப்ல
من حيث النقد والتاريخ தாரீக் நக்த் அப்புறம் தாரீக்ல உள்ள அதாவது இந்தியாவில் விஷயத்துல பேசி இருக்கிறது. அப்புறம் பலாகத்து யஹ்தவி அலல் ஹாசத்தி ஆராய் நக்காத் அல்லதுன்னு சபக்கு நக்தில் அரபி. அப்புறம் பலாகாவில் பேசி இருக்கிறது. யஹ்தவி அலா ஹுலாசத்தில் ஆராய் நக்காத் நுக்காதுகளுடைய சிந்தனையுடைய சம்மரியை பேசு இல்லாத பத்தியும். எப்போ அது யாருடையன்னா அல்லது சபக்கும் நக்திராதி நக்திராதியில ஆரம்பத்துல போனா அந்த நுக்காதுனா கிரிட்டிசைஸ் பண்றவங்க தான். அவங்களுடைய சிந்தனைகளை பத்தி பேசுது. கமா யஹ்தவி அலா மௌதுவாத்தில் அரபியால் முஹிம்மா. இன்னும் யஹ்தவின்னா கண்டென்ட்ஸ்னு அர்த்தம். எப்படி யாரும் மௌதுவாத்தில் அரபியா முஹிம்மா. ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் அரபிக் டாபிக்ஸ்லயே அதை பத்தி பேசுறது நான் எந்த கிட்டாபு உம்தா. ஸோ திரும்ப ஒரு தடவை அதை பாருங்க. உம்தா ஃபினான்ஷியல் 2 நிமிஷம் கலாயா ஆஜ கலாயா அல் அதப மின் ஹைசு நக்தி ஒரு தாரீக் நக்து அப்புறம் தாரீக் பத்தின இஷ்யூஸை பேசுது. பலாகாவை பேசுது. ஆரம்பத்துல இருந்த நகுதுல் அதனில போனாங்க இல்லையா அந்த நுக்காதோடைய சிந்தனைய பத்தி பேசுது. அப்புறம் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்கை பேசுதுன்னு சொல்றாங்க. وكتاب قرار الذهب இன்னொரு புக்கு في نشر الأشعار العرب والشذوذ في اللغة ونموذج زمان الشعر கிதாபுகள் அப்போ இருக்கட்டும். அடுத்து ஜுர்ஜானி வருஷம் பாருங்க 400-471 கரெக்டா 21 வருஷம். அப்துல் ரஹ்மான் ஜுர்ஜானி வாலி இல்முல் பலாகா. ஸோ இல்முல் பலாகா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாருதான்? அவர் தான். ஜுர்ஜான்ல பிறந்தாரு. ஷிமால் ஈரானுடைய நார்த் சைட்ல இருக்கிறது. ஃபாரிசி அசல். தெச்சின் வந்து நேட்டிவ். இல்ல ஃபாரிசி அசல் நிறைய பேர் வருவாங்க. தனியா இருக்கிறதுனா கூட வருவாங்க போல. அப்புறம் ஷாஃபி மதஹபா இருந்தாரு. முத்தகல்லிம் அஷரி அவங்க பர்சன் இல்லையா. ஷாஃபி மதஹப் அஷரி சரிக்காரும் முத்தகல்லிம். பஹர பில் ஃபிக்ஹி ஃபிக்ஹி இல்முல் கலாம். பஹரனா பஹரன்னு வந்ததுதான். கடலா இருந்தார். எதுல கடலா இருந்தாருன்னா ஃபிக்ஹ்ல இல்முல் கலாம்ல நஹ்வுல. அப்புறம் வஷர பின் நஹ்வி நஹ்வுலயே ரொம்பவே ஃபேமஸ். கபல யதா இல்முல் பலாகா. ஸோ பலாகாவை எழுதுறதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி எதுலையும் ஃபேமஸ் நஹ்வுலயும் நல்ல எப்படி சொல்றது டாப்பரா இருந்தார். كان يعرف بفارسية والتركية والهندية. சரி இவருக்கு 3 லாங்குவேஜ் தெரியும். ஃபாரிசி, துருக்கி, அப்புறம் ஹிந்தி. هو الذي أسس الفن البلاغة ولا براينا மாதிரி கான்செப்ட் தான். ஸோ பலாகாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் யார் தான்? பண்ண வர கொண்டு வந்தவர் இவர் தான். வக்கீல சொல்லப்படுறது كتب جاهل وقدامى وغيرهما في المسائل والبيان ولكنهم لم يبلغوا فيما بنوا. சில யார் சொன்னாங்கன்னு இல்ல சொல்றாங்க. அதாவது ஜாஹில் குதாமா இன்னும் சில பேரு மசாயில் பயான பத்தின விஷயங்களை பத்தி எழுதி இருக்கிறாங்க. ஆனா லம் எவ்வளவோ அவங்க என்ன செய்யல, எதை ஆரம்பிச்சாங்களோ அது முழுசா ஃபினிஷ் பண்ணல. எஜாலோ ஃபன்னன் மர்போன் கவாய் ஜாலும் ஃபன் அது ஒரு டாப்பான எப்படி சொல்லுது மர்போன்னா நல்ல உயர்ந்த ஃபன்னா வச்சிருக்காங்க. அப்புறம் கமாக்கால அப்துல் காயிர் ஜிஜாலும் எப்படி அப்துல் காயிர் வந்து அந்த கவாயித் எல்லாமே சொல்றாங்க. சீமா பனூக்கு அவங்க எழுதுனதுல இருந்து ஃபுல்லா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. ஜலூஹு ஃபன்னன் மர்போன் என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும்ன்றது கண்டு எழுதுனாங்கன்னா அது ஒரு மர்போனா உயர்ந்ததான். எதா அந்த லிட்ரேச்சர் ரைட்டிங்க ஒரு உயர்ந்த ஃபன்னா வைக்கணும்னு நினைச்சிட்டு பண்ணாங்க. ஒரு கவாயில் மக்தூஹுல் அபுவா அதோடைய ரூல்ஸ் எல்லாமே ஓப்பன் டோர்ஸா இருந்தது. யாரும் எழுதலாம்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க பண்ணது மாதிரி கமாஃபால் அப்துல் காயிர் எப்படி அப்துல் காயிர் பண்ணாரோ இது அரபோ லிட்ரேச்சர் உயர்ந்த இடத்துல ஒரு ஓப்பன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணாங்க. ஆனா லம் எவ்வளவோ அதை என்ன செய்யல அவங்க முழுசா ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு இருக்கிறதா சொல்றாங்க. والذي ولا منهج البلاغي لدراسة الأدبي وصورة الفنية رغبة في تقريب الإعجاز القرآن. ஸோ இந்த மன்ஹஜ் பலாகையை வச்சதுக்கு ஒரு இது சொல்றாங்க. மன்ஹஜ் பலாகு திராஸ் படி வச்சது காரணம் என்னன்னு சொன்னா ஃபன்னிய ரஹ்பத்தன் குரானுடைய ஏஜாஸ தஸ்லீத்னா இருக்கு நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக இதுதான். ஏஜாஸ்ன்றது நான் காலையில சொன்னேன் இல்ல, இயலாமை ஆக்குறது முடியாம ஆக்குறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலா இப்படி ஒரு குரானு இன்னொருத்தர் இந்த மாதிரி கொண்டு வர்றது முடியாது. குரான் வந்து யூனிக். இந்த மாதிரி இன்னொருத்தர் நாலேஜ் எங்களை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னதுல
அந்த யாஜாஸ தஸ்பீத் அப்படின்னா சாபித்துன்னு சொல்லுவோம்ல, இது உறுதிப்படுத்துறாரு. குரானுடைய யாஜாஸ் உண்மைதான். எதன் மூலமானா பலாகா ரீதியா அப்படிங்கிறாங்க. குரானுடைய பலாகா மாதிரி வேற எந்த கிதாப் பலாகவும் யாரும் நினைச்ச முடியாது, கொண்டு வர முடியாது. அந்த பலாகா ரீதியா அந்த கிதாப் பலாகாவா இருக்கிறாருங்கிறாங்க. ஹாசத்தில் கிதாபைக்கு தலாயில் இஜாஸ் வஸ்ரால் பலாகா. அது எந்த புக்ல சொல்றாங்கன்னா அவருடைய ரெண்டு முக்கியமான புக்ல சொல்றாரு. தலாலி அஸ்ரால் பலாகாலையும் சொல்லும் போது தலாலி அஜாஸ் மட்டும் சொன்னாங்க, அஸ்ரால் பலாகா சொல்லல. இந்த கிதாபை எதை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இருக்கட்டும். اوكي كانت بلاغة قبلها عبارة في الأفكار مبعثرة وتناثرة حتى جاء بشارة. அண்ட் قبلها இவர் வர்றதுக்கு முன்னாடி பலாகா வந்து இபாரத்தும் இல்ல அஃப்கார், அது ஒரு இபாரத்த டாபிக்கா இருந்தது. முபாசரா நாசரானா பறந்து இருந்துச்சு, அதாவது ஸ்ப்ரெட்டடா ஒரு எப்படி சொல்றது, செதறி போய் ஸ்ப்ரெட்டடா இருந்துச்சு. இவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணாருன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, دلائل إعجاز كتاب أسرار البلاغة في علم البيان. دلائل إعجاز சொன்ன أسرار البلاغة வந்து علم البيان ஒண்ணு. أولها براهين البلاغة وأظهر الفوائد والفوائد. பலாகோட பராஹின்னா ஆதாரங்கள், பலாகோட ஆதாரங்களை சொல்றாரு, அது நன்மையில சொல்றாரு. அப்புறம் ரத்தபத் அஃபானினா பண்ண தர்த்தீப் பண்ணியிருக்காரு, வரிசையை தர்த்தீப் பண்ணியிருக்காரு. அவாமில்யா மியாத்த ஆமி ஒரு கிராமர் புக் இருக்கும். அதுக்கப்புறம் உண்டா பி தஸ்ரீஃபில் அஃபால், உண்டா பி தஸ்ரீஃப். இந்த உண்டா வந்து கீரவாணியோட மாதிரி கிடையாது. وعوامل نقد الحديث يحتكاك الشرط بالعوامل نقد الحديث. نقد الحديث عوامل இங்க பாருங்க, அவாமில்னு ரத்து எழுதியிருக்காரு. ஒண்ணு அவாமில் யார் நியத்தாமின்னு சொல்லுவாங்க. நியத்தாமிங்கிறது ஷரஹ் நியத்தாமி, ஒருவேளை அந்த கிதாபா இருக்குமா, நஹு கிதாப் ஒண்ணு இருக்கு நியத்தாமி, அதுவா இருக்கு. அதே மாதிரி அவாமில் நக்துல் ஹதீஸ் ஒண்ணு இருக்கு. அந்த இதெல்லாம் ஒரு பல்சஃபா சொல்றாரு. தத்தந்த வசாயில தப்பாத்து. ஓகே, அடுத்து ஷஹீத் ஹாதி ஃபித்ரத் ஹரக்கத்தன் யஹ்யா நக்தியா லைதி அடிமின நொக்காத். இந்த காலத்துல, இந்த இடப்பட்ட காலத்துல, இவரோட பீரியட்ல இவர் நிறைய எப்படி சொல்றது அதற்கான மூமெண்ட்ஸ் பார்த்துருக்காரு, இது பண்ணியிருக்கிறாரு. எந்த மாதிரியான நடவடிக்கைன்னா யஹ்யா நக்தியா அல்ல எதி அதிக நொக்காத். ஸோ நுக்காதருடைய கைகள்ல இருந்து நகதுடைய பண்ண உயிர்ப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த நடத்தப்பட நிறைய ஹரக்காக்கள்ல இவர் கலந்துட்டு இருந்திருக்காரு. ஹரக்காத்து அப்படின்னாலே மூமெண்ட்ஸ், அசோசியேஷன் அந்த அர்த்தத்துல வரும். ஆமீன் அஷ்வரிய ஷேக் ஹசன் மர்சிஃபி தாஹா ஹுசைன் அல் அக்காத். அதுல ரொம்ப முக்கியமான ஆள் யாருடைய ஹரக்கால கலந்துட்டு இருக்காருன்னா ஹசன் மர்சிஃபி. இவரோட தான் கனெக்ஷன் இருக்கு நமக்கு இதாகல பாருங்களேன். ஹசன் மர்சிஃபி, தாஹா ஹுசைன் அக்காத், இவங்கெல்லாம் நக்கதுல வர்றவங்க, ஆக்சுவலா மாடர்ன்ல வர்றவங்க. அடுத்தவங்க அப்படிதான் படிக்க போறோம். இது வந்து இவங்க அப்பாசி பிரிவோட கடைசி. அவர் மனாஹி நக்துல் அரபில் ஹதீஸ், நக்துல் அரபில் ஹதீஸோட மன்ஹஜ் இஸ்திமாயி, மன்ஹஜ் நப்சி, மன்ஹஜ் தஹ்கீகி, மன்ஹஜ் புனியவி. இது நோட் பண்ணணுமே. ஹதீஸுடைய மன்ஹஜ் அப்படின்னா பாதை ஸ்டைல் என்னன்னா இஸ்திமாயி ஒண்ணு, நப்சி ஒண்ணு, தஹ்கீகி ஒண்ணு, புனியவி ஒண்ணு, 4 இருக்கு. இவர் எது சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து அப்பாசி காலத்துல வாழ்றாங்க. சோ அப்பாசி நாக்கீது வந்து யார் யார் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் சொல்லுங்க. சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க பேர் மட்டும் யார் யார் பார்த்தோம். ஓகே, மாமா இது தெரியுதா? ஓகே, ஜாஃபர்.
वो कासिम बशर अलामीदी ஷிக்கி ரவானி ஓகே ஓகே அவ்வளவுதான் இப்போ அதுல ஒவ்வொருத்தர் பாயிண்ட்ஸ் டக்குன்னு அவங்க பத்தி ஓரளவு நக்கத்துல அதுக்கு எப்படி ஆரம்பிச்சாரு சொல்லுங்க ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது கரெக்ட் சூப்பர் எப்ப ஃபர்ஸ்ட் நக்கது ஆரம்பிச்சிச்சு சூப்பர் அதுதான் அவ்வளவு நக்கதி அவ்வளி ஷாயர் அந்த வார்த்தை ஞாபகம் இருந்துச்சு அப்புறம் என்னென்ன டைப்ல இருந்தது ஜாயிலியா பேர்லி 3 டைப் சொன்னாங்கல்ல எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அபீது ஷாயர் வேற ஒண்ணும் இல்ல அபீது ஷாயர் சொல்லுவாங்கல்ல யார் யார் சொல்லுவார் அஸ்மை சுஹைரி ஹத்தியாவும் தன்னை ஓகே அதுல ஹோலியாத்துன்னு சொன்னது யாருக்கு சொல்லுவாங்க யார் புக்கு ஹவுல்ன்றது எதாவது மென்ஷன் பண்றாங்க ஹவுல் சமீரா அந்த ஒரு வருஷம் எப்படி பிரிக்கிறாங்க சொல்லுங்க ம் குறிப்பான குறிப்பான சில கவிகளை மட்டும் சொல்ல வைக்கிறது கரெக்ட் அதே மாதிரிதான் ஹத்தியாவும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் அதான் நப்சேதாத்துன்னு சொன்னாங்க படிச்சோம் அப்புறம் இன்னொரு வகை ரெண்டாவது வகை ஓகே சொல்லுங்க சஃபரிங் சொல்லுங்க 3 எக்ஸாம்பிள் என்னன்னா ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு சஃபரிங் எக்ஸாம்பிள் தெரியுதா அதுக்கு நப்சே ஹாஸுக்கு சரி நார்கா பிரியாணி ஓகே அப்புறம் கேப்பா அது யாரு கேட்பா நாபியா கிட்ட 3 பேரு கவிதை சொன்னாங்க யார் யார் சொல்லுங்க தெரிஞ்சவங்க நாபியா கிட்ட 3 பேர் ஓகே அப்போ ஒரு சம்பவம் நடக்கும் என்ன நடக்கும் சூப்பர் கரெக்டா அந்த அரபி பாரத் சொல்லுங்க சொல்லுங்க ஆ, இந்த அரபி பாரத் ஞாபகம் இல்லை யார் சொல்லுவாங்க அரபி பாரத் லவ்ல லவ்ல கரெக்ட் சொல்லுங்க சொல்லுங்க அதான் தாராளமா ஆ ஒரு நிமிஷம் அது அந்த அரபி பாரத் பாட்டு சொன்னாலும் தப்பு இல்லை அபா பஷீர்ங்கிறது ஆஷாவை தான் சொல்றாங்க அபா பஷீர் எனக்கு சொல்லலைன்னா ஒன்னதான் சொல்லிடுறேன் அதுக்கு அசானி முசாபி தானே சொல்லுவாங்க போயிடுவாங்க ஒன்னும் நஷர் அந்த அரபி பாரத் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது முத்தலம்மிஸ்க்கும் தர்ஃபாக்கு என்ன ரிலேஷன் அம்மா போன் வரும் ஓகே
ஆஹா, ஜமலுக்கு பதிலா வேற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். வார்த்தை என்ன? சாரியா, சாரியா. ஓகே, சூப்பர். தென் சொல்லுங்க, சொல்லுங்க. ம். கரெக்டா சொல்லுங்க. சொல்லியிருப்பார். கரெக்ட். சூப்பர். மூணாவது. அந்த ஓகே, சஃப்ரின் எப்படி கவிதை எழுத சொல்லுவாங்க? சஃப்ரின், இது சஃப்ரின் கேட்டா. ஒம்மு ஜுந்துப் வந்து இப்படி கவிதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா? எப்படி கவிதை சொல்லுங்க? சரி, அப்புறம் அதுதான் குதிரையை சொல்லியிருக்கணும். ஓகே. படிக்குவாங்க அப்படின்னு கூட படிச்சோம். ஓகே. தென் வேற மூணு. அப்புறம் மூணாவதாக நகது என்னது? ஆமா, இது பொதுவா சொன்னதுல உண்டு. ஓகே, அவ்வளவு அதான் நகது. ஓகே, அதான் பார்த்து நக்கல் ஜாகிரில பார்த்துட்டோம். அடுத்து நக்கல் இதெல்லாம் ஓரளவு பார்த்தாச்சு. ஆ, பலுசலாம் ஜும்கி தெரிஞ்சதை சொல்லுங்க. சின்ன சின்ன பாயிண்ட் சொன்னீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். மணி 6, 5 ஆச்சு. நீ நீ மட்டும் சொல்லுங்க. முடிச்சுலாம் டைம் ஆச்சு. ம். மாதிரி நான் படிச்சிருக்கேன். ஓகே, படிச்சிருக்கேன். பட்டாட்டையும் உங்க அப்பாட்டையும் என்ன படிச்சாங்கன்னு தெரியல. ஓகே, கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆமா சிஸ்டமேட்டிக்கா பண்ணவருக்கு அந்த கிதாப் பேர் தெரியுமா? பிளகரிசம், அந்த பழையத்துல இன்றையால் பிளகரிசமா பேசியிருப்பாரு. அந்த புக்ல ஃபர்ஸ்ட் அவர் பேசியிருப்பாரு. அந்த புக்கு பேரு, புக்குக்கு 2, 3 பேர் சொன்னாங்களே. ஆஹ் ஞாபகம் இருக்கா? தபகாத் பௌனு ஷுவரா, தபகாத் ஷுவரா, அப்புறம் தபகாத் ஷுவரா ஜாஹிலியின், அப்புறம் இன்னும் இஸ்லாமியின் வராது ஒண்ணு. தென் அப்புறம் அப்புறம் வந்து இவர் வந்து மௌலா கொதாமத்தை விட மௌலவனுடைய மௌலா அப்படிங்கிறாங்க. அது இங்க இருக்கு. நஹ்வி சலீம் லிசான இது படிச்சோம். தலக்கவி முகமது மட்டும் படிச்சிருக்காரு. வேற முக்கியமான பாயிண்ட் இவ்வளவு இன்னைக்கு அவ்வளவுதான். அது படிச்சிட்டோம். சமீரா வேற இவர் பத்தி கிழமை பத்தி மொஹவி நம்ம பேரே இருப்பாங்க. Okay. வேற அவ்வளவுதான். صاحب طبقات نحويين ولغويين من أهم وهو من أهم اللغويين. முக்கியமான ஆள். அப்புறம் உலமாக்கள் நிறைய பேர் நஹ்வீன்களும் யப்து நுஹாத்து லகவியின் பி தபக்கத்தில் ஹாமிசா, இவர் 5வது தபக்கால வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரின்ட்டு அப்புறம் வேற அவ்வளவு மணி காமை ஜாலி ஃபர்ஸ்ட் எடுத்து அவ்வளவு மணக்கான ஹதீஸ் பல்லாயிரம் அப்படின்னு பார்த்தோம். ஓ, தேர்ட் செஞ்சுரி காலங்கள் சொல்லல, எந்த டைம்ல இருந்தாரு. தேர்ட் செஞ்சுரி சொல்றாங்க. தேர்ட் செஞ்சுரி இருந்து ஒரு குறிப்பான நாட்டுக்கு இவர் தான். ஓகே. أقام انزلام جيل تسليم في كتابه إلى 10 طبقات وكل طبقة 4 شعراء. இவருடைய தஸ்லீஃபாத்ல 10 தபக்கால சொல்றாரு. ஒவ்வொரு தபக்காலையும் 4 கவிஞர்கள் இருந்தாங்க. வக்தார ஷாரா இஸ்லாமியங்கள்ல இஸ்லாமுடைய யாரு ஷாரா இஸ்லாமியங்கள் 40 பேரு.
ஷோரா ஜாகிர்கள் 40 பேரு, அப்புறம் 22 ஷாயிக் தல்ஹா ஷோரா பரவி மொத்தவங்க. அப்ப ஷோராவுல் யஹூத் ஒரு 8 பேரு, ஷோரா ஹசன் மராசி. இந்த அளவுக்கு இன்னும் உள்ள கேள்வி கேட்க ஆரம்பிக்கல, பட் இருந்தாலும் பார்த்துப்போம். அப்புறம் இவரு கிதாபு இவர் 3 கிதாப் தான் வச்சிருப்பாரு. அதுல 2 லட்சம் நினைக்கிறேன். இவருக்கு தானே வரும். சாரி இவருக்கு இல்ல, அது இவர் சரி ஓகே. ஈத்தத்துல 20 புக்கு வருது போல. அப்புறம் இன்னும் டைபா பண்ணியாச்சு karena alimat di lokal aku sekarang salah Mutega பத்தி ஒரு 2 பாயிண்ட். இவர் மெயினா இம்சிக்கல் கேட்டது ஆசாருல் ஃப்ரென்சி ஒரு யுனானின்னு சொல்லி 2 தான் கொண்டு போயிருப்பார். ஃப்ரெஞ்சுக்கு யுனானிக்கும் and gathered one or more languages other than அரபி. அரபிக் அல்லாத இன்னொரு 2-3 லாங்குவேஜ்ல இது பண்ணி இருக்கிறார். யாரு? குத்தைபா. குத்தைபா பத்தி பார்த்து கூட சொல்லுங்க. இல்ல வேணாம், டைம் ஆச்சு, நம்ம நாளைக்கு காலையில பார்ப்போம். சரி ஓகே, இன்ஷால்லா நாளைக்கு காலையில காலையில 7 மணிக்கு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.